ரெட்மிலேருந்து A2 மற்றும் A2 Plus அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ஒரே ஃபோன் தான். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்துச்சு, ரெட்மி A2 Plus சொல்கிறோம். அதே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லைனா நார்மலான A2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெட்மியோட A2 சீரிஸில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி பேச முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த ரெட்மியோட A2 பற்றி பார்க்கலாம். முதல்ல ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு வருது. அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இல்லை 6.52 இன்ச்சுக்கான HD+ ஷோவில் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு நார்மலான வாட்டர் ஆஃப் நாஸ் டிஸ்பிளேயாக வருது. ஸோ ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. காரணம் வந்து இது வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. மற்றபடியாக ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை மீடியடெக்கோட Helio G36 அப்படிங்கிற 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பேசிக்காக பார்க்கும்போது 136வது ரேங்க் வந்து இந்த ப்ராசர் கிடைக்குது. அதாவது ரொம்ப என்ட்ரி லெவலான ப்ராசர். இந்த ஃபோன் வந்து Android 12 OS கோ எடிஷனில் ரன் ஆகுது. ஸோ பேசிக்காக கோ எடிஷன் அப்படிங்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டான ப்ராசர் வந்து போதும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து இந்த ப்ராசர் வந்து இந்த ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைட் வெயிட்டான ஆப்ஸ் தான் பயன்படுத்த முடியும், ஹெவியான ஆப்ஸ் பயன்படுத்த முடியாது. கேம்ஸுக்கு செட் ஆகாது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 2GB ரேம் வித் 30GB ஸ்டோரேஜ் மற்றும் 3GB ரேம் வித் 30GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. மற்றபடியாக வந்து ரேம் DDR4X ரேம் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் eMMC 5.1 வருது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துருக்காங்க. மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 1 TB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணலாம். இது டெடிகேட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் ஃபோன் யூஸ் பண்ண முடியும். கேமராஸை பற்றி பேசலாம். பேக் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா F2.0 அபர்ச்சரில் வருது, LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் சைடில் 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க செல்ஃபி கேமராக்காக. மற்றபடி இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், FM ரேடியோ மாதிரி சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஒருவேளை A2 Plus வாங்கினீங்கன்னா கிடைக்கும். அதாவது A2 அப்படின்னு வாங்கினீங்கன்னா அதில் இருக்காது, A2 Plusல மட்டும் இருக்குது. இது இப்போ ஃபோனோட வெயிட் 192 கிராம் வருது. இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது, ஆனால் டியூல் 4G OT சப்போர்ட் இருக்குது. மேலும் பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போர்ட் தான் தராங்க. ஸோ டைப் சி போர்ட் கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் மைக்ரோ USB தான் இருக்குது. ஸோ ரெட்மி இந்த ஃபோன் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே தான் எடுத்துகிட்டு வருவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரைசிங் தெரியல. ஸோ ப்ரைசிங் பற்றி தெரிஞ்ச உடனே அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஒருவேளை 8000 ரூபா செக்மெண்ட் கீழே இந்த ஃபோன் வாங்கிருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியான யூஸர் கிடையாது, வாட்ஸ்அப் மாதிரி 1-2 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகும். மற்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெவியான இன்டென்சிவான டாஸ்க்கோ இல்லை கேமிங்க்கோ இந்த ஃபோன் செட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த ரெட்மியோட A2 மற்றும் A2 Plus பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.